ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க இந்த 3 விஷயத்த கண்டிப்பா அவாய்ட் பண்ணாதீங்க. இந்த ரத்த சோகை பிரச்சனை இருக்கவங்க முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த அயன் சத்து உள்ள உணவுகளை அவாய்ட் பண்ணவே கூடாது. அயன் சத்து அதிகமா இருக்கிற உணவுகள் பாத்தீங்கன்னா மத்தி மீன், அப்புறம் இந்த அயலா மீன்கள் எல்லாம் சிலதுல அதிகம் உண்டு. இதை தாண்டி கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இந்த மாதிரி விஷயங்களையும் அயன் சத்து அதிகமா கிடைக்க செய்யுது. ஸோ அயன் சத்தை அவாய்ட் பண்ணாம எடுத்துக்கணும். நம்ம 2வது பாத்தீங்கன்னா வைட்டமின் சி. இந்த வைட்டமின் சி அதிகமா இருக்கிறது இந்த கொய்யாப்பழம், அப்புறமா இந்த ஆம்லா அதாவது நெல்லிக்காய், அப்புறமா இந்த சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் கமலாப்பழம், ஆரஞ்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்த்து எடுத்துக்கும் போது வைட்டமின் சியும் கிடைக்க செய்யும். நம்பர் 3 பார்த்தீங்கன்னா இந்த ஃபோலிக் ஆசிட். கீரைகள் வாரத்தில் ஒரு 3 வாட்டி குறையாம கடைஞ்ச கீரை எடுத்துக்கிறது இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த அயன், வைட்டமின் சி, அப்புறம் இந்த ஃபோலிக் ஆசிட் இந்த 3 விஷயங்களும் ஒன்றா சேர்த்து கிடைக்கும் போது தான் இந்த ரத்த சோகை பிரச்சனை உங்களுக்கு சரியாகும். ஸோ இதுக்கு பின்னாடி சில இதை மீறின தொந்தரவுகளும் உண்டு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த டோட்டல் அயன் பைண்டிங் கெப்பாசிட்டி, சீரம் ஃபெரிட்டின் இதெல்லாம் நம்ம செக் பண்ணும் போது தான் இது எதனால குறைபாடு இருக்கு, இதெல்லாம் சாப்பிட்டும் கூட பிரச்சனை இருக்குன்னா அப்போ இதெல்லாம் நம்ம செக் பண்ணி இதை நம்ம கரெக்ஷனுக்கு எடுக்கிற மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க செய்யுது. ஸோ இந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்க நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு கால் ஆர் டெக்ஸ்ட் பண்ணிங்கன்னா நான் உங்களை கண்டிப்பாக நம்ம கன்சல்ட் பண்ணி இதை ட்ரீட் பண்ணலாம். தேங்க்யூ.